Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீமியம் கேல்குலேஷன், நிஃப்டியோட எக்ஸ்பெரி எப்படி வால்டிலிட்டியாக க்ளோஸ் ஆகுமா இல்லை கன்சால்டேட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டே அன்னைக்கு நல்ல ஒரு ஃபால் ஆகி 24,578 லோ போட்டுருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு, செகண்ட் ஆஃப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக 25,000க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25,088 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸாக 25,200ம் 220யும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆனது. நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடம் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 days ஹெல்த் இஷ்யூனால அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் வந்து கேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மார்ச் பேட்சுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. சிலபஸை செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மார்ச் பேட்சுக்கு புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க. 1832 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 2446 கோடி பையிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஐடி செக்டார் மட்டும் 0.5% நெகட்டிவ், ரிமைனிங் இருக்க எல்லா செக்டரும் 0.5% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பர்டிகுலராக ஆட்டோமொபைல், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல் நியர் டு 2% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆல்மோஸ்ட் 7% இன்றைக்கி அப்பு. டிஃபென்ஸ் செக்டாரில் பிஎல் வந்து 3.2% நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வந்திருக்கு. அதானி போர்ட், அதானி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4%, 2.71% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணாத செக்டார் வந்து ஐடி செக்டார். இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ரிலையன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 3.2% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிசியுமே ஆல்மோஸ்ட் 1.5% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது வச்சு தான் வால்டிலிட்டியாக இருக்குமாங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோட பார்டர் மார்க்கெட் வந்து நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பார்க்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து பட்ஜெட் அந்த மாதிரி இருக்கனால விக்ஸ் வந்து 14, 15, 16ன்னு இருக்குது. இந்தியா விக்ஸ் அதிகமாக ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், வால்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். நல்லா ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் வந்து 14, 15, 16 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் சிங்கிள் கேண்டில் 25 பாயிண்ட்ஸ் அசால்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு இந்தியா விக்ஸ் ட்ராப் ஆகுதா இல்லை திருப்பி அங்கேயே சப்ஸ்டெயின் ஆகுதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24,800, 25,000 லெஸ் புட் ரைட் ஆட் ஆகிட்டாங்க. கால் ரைட் பொறுத்த வரைக்கும் 25,200, 300, 400ல் எல்லாமே ஈவன் ஸ்ட்ரைக்காக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எகெயின் பார்டர் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. நாளைக்கு நியர் டு எக்ஸ்பெரி, ப்ரீமியமும் அதிகமாக இருக்கனால ஆப்ஷன் செல்லர்ஸ் அக்ரெசிவாக வருவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் அக்ரெசிவாக வந்தால் ஆப்ஷன் பையிங்கும் அக்ரெசிவாக பண்ண முடியும். வால்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்னால உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்னிங் 9:15க்கு 344 ரூபாவில் இருந்து ஆல்மோஸ்ட் 180 ரூபா வந்து டிகே ஆயிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஆல்மோஸ்ட் 160 to 180ல் ப்ரீமியம் ஓப்பன் ஆகலாம். ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால வால்டிலிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு ஆப்ஷன் செல்லர் 25,100ங்கிறது ரவுண்ட் ஃபிகராக வச்சு ஸ்ட்ராடல் போட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பிரேக் ஈவன் பாருங்கள், கீழே வந்து 24,900, மேலே வந்து 25,282. இந்த அளவுக்கு கீழே 0.7% பிரேக் ஈவன் கிடைக்கிது, மேலே 0.8% பிரேக் ஈவன் கிடைக்கிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,990 சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நேற்று
கடைசி நேரத்தில் இங்கேருந்து ஃபால் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் வர வைக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ட்ரை பண்ணாங்க, ஃபைனலாக தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த இடம் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஸ்லைட் புல்லிஷ்னஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கீழே பிரேக் ஆகி ட்ரேட் ஆகும்போது ஸ்லைட் பெரிஷ்னஸ்ங்கிறது அர்த்தம். இதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும் நாளைக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,200 to 220 இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட் டெசசிவ் பிரேக் டவுன் இங்கே வந்தாலும் திருப்பியும் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 25,300. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த 25,400லேருந்து தான் ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்ட்ராடேயோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 24,870 880 இந்த ரேஞ்சில் இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி ப்ரைஸ் மேலே ஏறி வந்தாலும் இந்த இடத்துல தான் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது நாளைக்கு திருப்பி ப்ரைஸ் கீழே வந்தாலும் இந்த இடம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆனால் 800. அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்ட்ராடே லோ தான் ஃபைனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ப்ரீமியம் 180 rupees இருக்கனால வால்டெலிட்டியாக இருக்கும். எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணணும். ப்ரைஸ் வந்து போகிறத பார்த்து பிரேக் அவுட்டில் எடுக்கக்கூடாது. ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து சப்போர்ட் எடுக்கும் போதே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு லாங் ஃபோக்கஸ் பண்ணால் 25,100 ஃபஸ்ட்டு, 25,200 செகண்ட். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 ப்ரைஸ் ஃப்ளாட்டோ இல்லை கேப் அப்போ ஆச்சோ அப்படின்னா இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைனா இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆகும். இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆனால் அங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். இது சினாரியோ நம்பர் 2. இன் பிட்வீனில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,150க்கும் 25,000க்கும் இந்த 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டுருக்குன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃபில் லோ ப்ரீமியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஆஃப் வந்து 0-0 ட்ரேட் நாளைக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 0-0 ட்ரேட்னா 5 rupees எடுத்து 20 rupees அப்படி சொல்லலை. 0-0 ட்ரேட்னா ஒரு 12 rupees எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன், சப்போர்ட் வந்தால் சப்போர்ட். இந்த இடம் 24,870 பிரேக் ஆனால் தான் எகெயின் ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் நாளைக்கு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ப்ரீமியம் கூட எடுத்து பாருங்கள். ஒரு சிங்கிள் கேண்டிலில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 minutes டைம் ஃப்ரேம் 25,900 கால். இங்கே பாருங்கள் ஒரு சிங்கிள் கேண்டில் 32 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. அதே மாதிரி இங்கே சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 38 பாயிண்ட்ஸ். அதனால் 25 to 30 பாயிண்ட்ஸ் சிங்கிள் கேண்டில் ஈஸியாக மூவ் ஆகும். நார்மலாக எப்போதுமே ஸ்டாப் லாஸ் வைக்கமாக வைக்கக்கூடாது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பொங்கல் முன்னாடி வரைக்குமே நீங்கள் லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ லோ வீக்ஸ்லேருந்து ஹை வீக்ஸ் என்வரான்மெண்ட் வரனால வால்டெலிட்டி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் ப்ராப்பர் ட்ரேட் தான் பண்ணணும். அந்த 10 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ்லாம் எஸ்எல் வச்சிங்கன்னா ஈஸியாக எஸ்எல்லை அர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. எதுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரேட்னா, பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ பேங்க் நிஃப்டி என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். பேங்க் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான் 58,400ங்கிறது சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் 58,820. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏரியாவில் அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கும். அதனால தான் அந்த இடம் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 59,000, அதுக்கப்புறம் 59,200. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 58,200 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா எகைன் 58,000 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்றைக்கி கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு திருப்பி இங்கே தான் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. இந்த 2 சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸாக க்ளோஸ் வைக்கல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பியும் இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு நிஃப்டியை ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் இதெல்லாம் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னால இந்த இடம் ரெசிஸ்டன்ட் ஜோன். அதனால தான் பேங்க் நிஃப்டி எந்த சென்டிமெண்ட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிஃப்டி நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.